ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் வீரா சீரியல் ரிவ்யூ பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. ஸோ விடிச்சா கல்யாணம் நம்ம வீரா இங்கால அரவிந்த் எல்லாருமே கல்யாண மண்டபத்துக்கு வந்துடுறாங்க. வீராவுக்கு நம்ம மாறனோட நினைப்பாகவே இருக்குது. கடைசி நொடியில் கூட நீ நல்ல டெசிஷன் எடுக்கலாங்கிற மாதிரி ராஜா சொல்லியிருப்பாங்க. அது எல்லாத்தையும் நினச்சி வீரா ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. இங்கே பார்த்தோன்னா மாறனும் மாப்பிள்ளை மாதிரி ரெடி ஆகுறாங்க. டேமாரா அப்படியே மாப்பிள்ளை மாதிரியே இருக்கடா அந்த அரவிந்தர் சொத்தைய, நீ தாண்டா அழகா இருக்கு அப்படின்னு வள்ளி வந்து மாறன புகழ்ந்து தள்ளிட்டு இருக்காங்க. இவன் இன்னும் மாப்பிள்ளை மாதிரி ரெடி ஆகிட்டு இருக்கான். ஒருவேளை இவன் தான் வீரக்களத்துல தாலி கட்டுற மாதிரியும் பெரிய பில்டப் எடுக்கிறான் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் நம்ம கண்மணி வந்து செம காண்டாகிறாங்க. இங்கே பார்த்தோம்னா மாப்பிள்ளையை அழைச்சிட்டு வாங்க அப்படின்னதும் இந்த பக்கம் அரவிந்த் தான் காமிக்கிறாங்க. அப்போ நம்ம ராகவும் இங்கால கார்த்திக்கும் வந்து மாப்பிள்ளையை அழைச்சிட்டு வரலான்னு போகிறாங்க. பார்த்தா மாப்பிள்ளை வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிட்டு இருக்காங்க. டே, இந்த கல்யாணம்லாம் சும்மா சாதாரண விஷயம்டா. இங்கே பாரு, நமக்கு தேவையான விஷயம் முடிச்சதும் அந்த வீராவை நானே கலட்டி விட்டுருவேன். அவள் எப்படி போனால் எனக்கு என்ன, இவளை மாதிரி பொண்ணுங்களெல்லாம் நம்ம எத்தனை பொண்ணுடா பார்த்துருக்கோம், எத்தனை பொண்ணுங்க கூட வாழ்ந்துருக்கோம் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்டு நம்ம ராகவ் கார்த்தி செம அதிர்ச்சி ஆறாங்கட. பாவி, இவ இவ்வளோ கேவலமான மாப்பிள்ளையா? ஆமாண்ணே, இவ எப்படி இருப்பான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னதும் இவனாலாம் சும்மா விடக்கூடாது அப்படின்னு ராகவ் வந்து அடிக்கலான்னு போறாங்க. இல்லைன்னு இப்படிப்பட்டவனெல்லாம் இந்த ஊர் முன்னாடியே அசிங்கப்படுத்தணும்னு அவன் மனமெடைக்கு வரட்டும், அப்பாவையே அசிங்கப்படுத்த வச்சிடலாம். வானே, இந்த விஷயத்த வீடியோ எடுத்துட்டு போய் அப்பா கிட்டே காமிக்கலாம் அப்படின்னுட்டு அரவிந்த் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிட்டு இருக்கிற மோசமான இதெல்லாம் வந்து வீடியோ எடுத்துட்டு வந்து காத்தி என்ன பண்றாங்கன்னா நேரா நம்ம ராமச்சந்திரன் கிட்ட காமிக்கலான்னு வராங்க. இந்த பக்கம் நம்ம மாப்பிள்ளையை அழைச்சிட்டு வரப்போனவங்களையும் காணுமே அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒருத்தவங்க போய் அரவிந்தா அழைச்சிட்டு வந்து மனமடையில உட்கார வைக்கிறாங்க. இங்க பார்த்தோம்னா கடைசி நொடியில எல்லாம் மாறும்னு உன் வாழ்க்கையை தலைக்குள்ள மாற போகுதுதான். ஏண்டா நீ எந்த ஒரு முயற்சியும் எடுக்காம எப்படி அமைதியா இருந்துட்டு இருக்க அப்படின்னு வள்ளி நம்ம மாறின போட்டு தட்டிட்டு இருக்காங்க. அதை நான் தான் சொல்றேன்ல, கண்டிப்பா வீரா காலத்துல தாலி கட்ட போறது நான் தான், நீ கொஞ்சம் பொறுமையாரு அப்படின்னு இருக்கும்போது பொண்ணு அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ வள்ளி நம்ம வீராவை போய் அழைச்சிட்டு வராங்க. வீராவுக்கு வந்து நம்ம மாறன் நிலை கண்ணா இருக்கு. நேரா மாறன் பக்கத்துல வந்து பூ எடுத்து வைக்கிற சாக்குல என்னமா சோகமா இருக்க, சிரிச்சிட்டு இங்க பாரு, உன் கழுத்துல தாலி கட்ட போறது நான் தாமா, நீ இதை பத்தி கவலைப்படாத அப்படின்னதும் நம்ம வீரா வந்து முறைக்கிறாங்க. ஏண்டா இன்னும் கொஞ்சம் நிமிஷத்தால அரவிந்த் வந்து என் கழுத்துல தாலி கட்டிடுவாரு. எந்த நம்பிக்கையில நீ இப்படி பேசிட்டு இருக்க? எல்லாம் என் காதல் மேல இருக்கிற நம்பிக்கையில தான். என் காதல் உண்மையானது, அதனால என் உண்மையான காதலே என்ன உன் கூட சேர்த்து வச்சிடும் வீரா, நீ தைரியமா இருந்துக்கோ, சரியா, பயப்படாதடா அப்படின்னு நம்ம மாறன் வந்து செல்லமா பேசிக்கிறாங்க. எங்க பார்த்தோம்னா கண்மணி செம டென்ஷன்ல இருந்துட்டு இருக்காங்க. எப்படியாச்சும் அரவிந்த் வந்து நம்ம வீர கழுத்துல தாலி கட்டிடணும், என் தங்கச்சி நல்லா இருக்கணும்னு. எங்க பார்த்தோம்னா கார்த்தி நேரா வீடியோ வந்து ராமச்சந்திரன் கிட்ட காமிச்சு அரவிந்த் பற்றிய உண்மைகளை சொன்னதும் ராமச்சந்திரன் செம அதிர்ச்சி ஆறாங்க. அட படுபாவி, கேவலம் கட்டவனே, இப்படி எல்லாம் இருந்துட்டுதான் அந்த புழுகுனானா? ஆமா அப்பா, இவன் எப்படி இருப்பான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்க இல்லை அப்படின்னதும் என்னடா அப்படிப்பட்டவனை சும்மா வச்சிருக்கீங்க, வாங்கடா இன்னைக்கு அவனை எல்லாரும் முன்னாடியே அசிங்கப்படுத்தி அவனோட முகத்திரையே கிளிக்கணும். பாவண்டா வீரா, இந்த வாழ்க்கை போனா அவளுக்கு என்னடா நடக்கும், பாவம் நான் இப்ப என்னடா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ராமச்சந்திரன் கிடந்து தவிக்கிறாங்க. அப்படின்னு பார்த்து நம்ம வள்ளி வராங்க. அண்ணன் என்ன ஆச்சுன்னா அப்படின்னு கேட்டதும் அது வந்து வள்ளி அப்படின்னும் போது, அப்பா எதுக்குப்பா அத்தைக்கிட்ட மறைக்கிற அப்படின்னுட்டு ராகவ் வந்து எல்லா விஷயத்தையுமே சொல்றாங்க. இதை கேட்டு நம்ம வள்ளி செம அதிர்ச்சி ஆறாங்க. நினைச்சேன் அவனை நினைச்ச அண்ணன் பாக்குறதுக்கு தான் வெளியில அப்படி பப்பாளி பழம் மாதிரி இருக்கான், உள்ளுக்குள்ள இருக்கிற எல்லாமே அசிங்கம் அப்படின்னு சொல்லி வள்ளி வந்து திட்டிட்டு இருக்காங்க. வான்னு போய் கல்யாணத்தை நிறுத்தலாம் வா அப்படின்னு போது இரு அவனோட அசிங்கமான முகத்தறிய கிளிக்கணும். ஆனா மேடு வரைக்கும் கல்யாணம் வந்துட்டே வள்ளி, நம்ம வீராவை இதுக்கப்புறமா யார் வள்ளி கல்யாணம் பண்ணிப்பா, பாவம் அந்த பொண்ணு அப்படின்னும் போது அண்ணன் வீராவுக்கும் மாப்பிள்ளையா இல்லை, இங்க பாருன்னு இது நீ நடத்துற கல்யாணம், நம்ம வீட்டு பசங்கள்ல ஒருத்தங்களை பேசாம நம்ம வீராவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு வீரா மாதிரி மருமக நம்ம வீட்டுக்கு வரதுக்கு கொடுத்து வச்சுக்கணும் அப்படின்னதும் ஆமா அப்பா அத்தை சொல்றது சரிதான், பேசாம நம்ம வீராவை நம்ம வீட்டுல இருக்கிற கார்த்திக் இல்லாட்டி மாறனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னதும் ஐயோ கார்த்திகா அப்படின்னு சொல்லிட்டு டேய் முட்டாள்தனமா பேசிட்டு இருக்காத, கார்த்தி வந்து சின்ன பையன்டா. இங்க பாரு, சொல்ல போனா மாறன் வந்து நம்ம வீராவால் தான் கொஞ்சம் கொஞ்சமா மாறிக்கான். இங்க பாருன்னு நான் சொல்றது கேளுன்னு, மாறனை மட்டும் வீரா கல்யாணம் பண்ணிட்டேன்னா நம்ம மாறன் நல்ல பொறுப்பான பையனா உனக்கு பிடிச்ச பையனா இருப்பான் அப்படின்னதும் ஆமா பள்ளி சொல்றது சரிதான் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரியா அரவிந்த் வந்து வீரா கழுத்துல தாலி கட்டலான்னு போகும்போது ராம